கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தாது மணல் சட்டவிரோதமாக எடுத்ததாக எதிர்மனுதாரர்கள் தரப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டது. இதுகுறித்து 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. வழக்கில் தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தாது மணல் எடுப்பதற்காக விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வெல் கார்னெட் நிறுவனம் உட்பட 7 நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 உரிமங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 6, கன்னியாகுமரியில் 6 என மொத்தம் 64 உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தாது மணல் எடுப்பதை தடுக்க 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கும் முன்பும் தடை விதித்த பிறகும் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்ததால் ஏற்பட்ட 5832 கோடியே 44 லட்சம் ரூபாய் இழப்பை தனியார் தாது மணல் ஏற்றுமதியாளர்களிடம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் வசமுள்ள 1,55 லட்சம் டன் தாது மணலை பறிமுதல் செய்து மத்திய அரசிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு மீண்டும் ஆய்வு செய்ததில் 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை இடையேயான ஆண்டுகளில் மட்டும் சுமார் 16 லட்சம் டன் அளவிலான தாது மணல் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. 6449 டன் அளவிலான மோனோசைட் என்ற கனிமங்களும் கடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது என்று கூறப்பட்டிருந்தது. மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் அணுசக்திக்கு தேவையான மோனோசைட் தாதுவை பிரித்தெடுக்க மத்திய அரசு யாருக்கும் அனுமதி அளிப்பதில்லை, மோனோசைட் தாது பிரித்தெடுப்பதற்காக எந்த ஒரு புதிய கொள்கைகளையும் மத்திய அரசு வகுக்கவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வு தீர்ப்பளித்தது. தீர்ப்பில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட அறிக்கைகள் சரியானதுதான் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக தாது மணல் இருப்பு வைக்கப்பட்டதும் கடத்தப்பட்டதும் உறுதி செய்யப்படுவதாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசால் விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தாது மணல் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாஹுவின் அறிக்கை செல்லும் என்றும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட தாது மணலுக்கான தொகை மற்றும் ராயல்டி தொகையை தனியார் நிறுவனங்களிடம் அரசு வசூலிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் பங்கு குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் தாது மணல் முறைகேடு தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தனர். மாநில காவல்துறை பதிவு செய்த வழக்குகளும் சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐயிடம் மாநில காவல்துறை 4 வாரங்களில் வழக்கின் ஆவணங்களை வழங்க வேண்டும். இந்த முறைகேட்டில் அரசியல்வாதிகளின் பங்கு இருப்பதை புறந்தள்ள முடியாது. எனவே சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைக்கு மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா.